stars and holding you. I can't see the end, but we'll see it through. Times don't fly too high. Be sure to keep the ground in sight. Fly forever if you keep it tight. Love the world but keep the sky on your mind. மூடிட்டு போகலாம். ஆனால் அங்கே போய் திறந்து அடையாளத்தை உறுதிப்படுத்த வேணும்னு சொன்னது. அதோடு இன்று காலையில் நடந்தது பஸ் தாக்குதல் ஒருவேளை முஸ்லீம்களுடைய வாக்களிப்பு வீதத்தை குறைக்கலாம். என்றால் முஸ்லீம்கள் தான் 95% மேலே சஜித்து ஆதரித்து வாக்கு போட போகிறவர்கள். ஏனைய வாக்களிப்பும் ஏனைய இனங்கள் இந்த முறை பிளவுபட்டிருக்கு. இப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 விழுக்காடு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா பெரும்பான்மையான முஸ்லீம்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறாங்க. ஆமாம், கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், நான் பொதுவாகவே முஸ்லீம்கள் எடுத்துக்காம கிழக்கு மாகாணம் தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு மட்டும் வர்றேன். சஜித்துக்கான ஆதரவு அந்த இடத்துல மட்டும் இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? பெரும்பாலான முஸ்லீம்கள் கிழக்கு மாகாணத்தில் இல்லை. கிழக்கு மாகாணத்தில் 40% முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். 60% முஸ்லீம்கள் சிங்களவர்கள் மத்தியில் வாழுகிறார்கள். அவர்கள் பகுதிகளில் மற்ற மாகாணங்களில் பிரிஞ்சிருக்காங்க. அவர்கள் என்ன இந்த முறை இந்த முழு தேர்தலுமே ஏப்ரல் தாக்குதலை முன்னிலைப்படுத்தியதால் முஸ்லீம் மக்கள் மத்தியில் அச்சம் இருக்கு. அந்த அச்சம் கோத்தபாயா மீது மிகவும் அதிகமாக இருக்குது. கோத்தபாயா வந்தால் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒடுக்குதலை கட்டவிழ்த்து விடுவார் என்ற அர்த்தம் இருக்குது. 2013 என்னை கோத்தபாயா சிறைப்பிடித்த பொழுது கோத்தபாயன் அதிகாரிகள் என்னோட பேரம் பேசுகிற பொழுது அவர்கள் சொன்ன, நாங்கள் தமிழருக்கும் முஸ்லீம்களுக்கு எதிரில்லை, முஸ்லீம் பஹாபியல் சலாபியலுக்குத்தான் நாங்கள் எதிரென்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் பார்க்குற பொழுது முஸ்லீம்களுடைய அச்சத்தில் நியாயம் இருக்குது. அந்த அச்சம் சஜித்துக்கு சாதகமாக இருக்குது. தொடர்ந்து பேசலாம். இதுலேயும் சின்ன ஒரு சந்தேகம் என்பது இருக்கிறது. தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த இடத்துல என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க? நீங்க குறிப்பிட்டது போல இந்த 60 விழுக்காடு இஸ்லாமியர்கள் தென்பகுதிகளில் மற்ற மாகாணங்களில் பிரிந்திருக்கிறார்கள். அவங்க அவங்களுடைய ஆதரவு கரம் இருக்கின்றத பேசலாம். நான் மற்ற தேர்தல் நடைமுறைகளை பற்றி நம்ம பேசணும். அதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தி ராமகிருஷ்ணன் இணைகிறார். சார் வணக்கம். நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த இலங்கையோட தேர்தல் நடைமுறையை பற்றின ஒரு அவுட்லுக் கொடுங்களேன். இல்லை, இப்போ தேர்தல் நடைமுறை உங்களுக்கு இந்த தரம் ஒரு பெரிய ஆளுமை இல்லாத ஒரு வேட்பாளர்கள் இருக்கிறதாக தான் கருதப்படுகிறது. அதாவது இப்போ அது எனவே அது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாதிரி இப்போது அதுக்கு சொல்லலாமான்னு கூட தோணும். அதாவது அப்போ கடந்த தரம் மஹிந்த ராஜபக்ஷ இருந்தார். பட் இப்போ கோத்தபய ராஜபக்ஷ அவர் மஹிந்தா பேரை சொல்லி தான், அவருடைய அண்ணன் பேரை சொல்லி தான் அவர் ஒரு ஓட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் எதுக்கு சொல்ல வரேன், அது இந்த சஜித் அவங்க அப்பா பேரை சொல்லி வாங்குறாங்க. ஸோ அதை தவிர அவங்களுடைய சாதனைகள் அவங்களுடைய இதுங்கிறது ஒரு மிக குறைவு. இது ஒன்று. ஸோ இந்த மனசில் வச்சு தான் நம்ம இது பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ 35 பேர் இந்த தரம் நிற்கிறாங்க. இது இந்த தரம் இவ்வளோ அதிகமாக நிற்பது இந்த தான் முதல் முறை. ஓகே, இப்போ இதனால் என்ன ஆகிடுறதுன்னா, நீங்கள் கேட்டிங்களா இந்த வாக்கு முறை
பார்க்கும் பொழுது இந்த 50% ஒரு 50-51% வாங்கி ஆகணும். ஜெயிக்கணும்னா அது வாங்கணும். ஸோ இப்போது இந்த 35 பேர் இருப்பதனால அத்தனை சதவீதம் வாங்க முடியுமா? இந்த தரம் அதை அவர் வாங்க முடியாமல் போகலாம்ன்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் அதை நம்ம பார்க்கணும், அது வாக்குப்பதிவு எவ்வாறு நடைபெறுகிறது அதுன்னு. ஸோ அவ்வாறு ஒருத்தர் வாங்க முடியலன்னா அதுக்கு பிறகு அதாவது செகண்ட் ப்ரெஃபரன்ஷியல் ஓட்ஸு, தேர்டு, இப்படி தான் போகணும். இது வரைக்கும் அது மாதிரி நடந்ததே இல்லை இந்த 7 தேர்தல்களில். இந்த தேர்தலில் அது போகலாமோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. பட் என்னுடைய அனுமானத்தில் எப்படியும் அந்த மக்கள் அந்த செகண்ட் ரவுண்டை அதாவது அங்கே டிசிசிவாக ஜனங்க அதாவது சம் நேரோ மார்ஜினில் ஜெயிச்சிருக்காங்க. 2005 மஹிந்த ராஜபக்ஷ மிக ரொம்ப ஒரு நேரோ மார்ஜின். ஸோ அது மாதிரி ஆகலாமே தவிர இந்த செகண்ட் ப்ரிஃபரன்ஷியல், அதாவது இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த 35 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 35 பேரில் இப்போ அவங்க அந்த ஃபஸ்ட்டு 2 பேரை விட்டுட்டு மற்றவங்களுக்கு அதாவது இப்போ நீங்கள் என்னென்னா ஒவ்வொருத்தரும் 3 பேரை நீங்கள் இது பண்ணணும், தெரிவு பண்ணணும். அதை பண்ணும்பொழுது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் அங்கே இருக்கிற ஒரு ஜேவிபி வேட்பாளர் அனுர்குமார் திசாநாயக்கேக்கு என்னுடைய முதல் இதை சொல்லியிருப்பேன். இரண்டாவதாக நான் கோத்தபயா சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அந்த வாக்கு அதை எண்ணுவாங்க. இப்போ அந்த 50% மேலாக வாங்காமல் போயிடுறாங்கன்னா அப்போ அந்த 33 பேருக்கு யாரெல்லாம் இந்த செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்களோ அதை கொடுத்து அவங்க எண்ணுவாங்க. ஸோ அதுதான் அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் அது இந்த தடவை நடக்கும்ன்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. அது சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இல்லாத வேட்பாளர்கள் இருக்கிறதுனால நீங்கள் அதை கேட்குறீங்களே, அது வாக்குமுறை அது இந்த தரம் வேற மாதிரி போகலாம் அப்படிங்கிறதுக்கு அப்படி சொல்லப்படுறது. நம்மளுக்கு தெரியும். அங்கதான் ஒரு சின்ன சந்தேகம். கோத்தபயா அவரோட தேர்தல் பிரச்சாரங்கள்ல பேசும்போது குறிப்பிட்டிருந்தாரு, தனி சிங்களர்களுடைய வாக்குகளை பெற்ற அந்த 50 விழுக்காட்டுக்கு மேலான சதவீதத்தை எட்டிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நீங்க சொல்றீங்க. அவரு அந்த மாதிரி தான் இருந்தாங்க முதல்ல. அப்புறம் அவங்களுக்கு ஞானோதயம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். அதாவது சிறுபான்மையினருடைய வாக்குகளை வாங்காமல் தாங்க 50% மேலே தாண்ட முடியாது அப்படி என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துவிட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். இல்லாட்டா 2 சகோதரர்களுமா போய் யாழ்ப்பாணத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுறதோ. ஏன்னா 2015 ஆகஸ்ட் மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் அம்பாரத்தை மாவட்டத்துக்கு மட்டும்தான் ராஜபக்ஷ போனார். மற்ற 4 மாவட்டங்கள் இருக்கிறது, அதாவது தேர்தல் ரீதியான மாவட்டங்கள், அதாவது தமிழர்கள் அதிகமாக என்று வாழ்க்கை அங்கே எங்கேயுமே போகலை. ஏன்னா அவருக்கு அங்கே எனக்கு ஒன்றும் ஆதரவு கிடைக்காது அப்படின்னு முதலே முடிவு பண்ணிட்டார். அம்பாறை மட்டும்தான் போயிட்டு வந்தார். அது கூட ஒரு டோக்கன் விசிட்டு. ஓகே, அவர் ஏதோ அங்கே இருக்கிற கேண்டிடேட்டுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காக போனார் தவிர மிகப்பெரிய இது பண்ணல. ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. 2வது அவருடைய மஹிந்தாவுடைய மகன் நாமல் ராஜபக்ஷ அவர் இதில் ரொம்ப தீவிரமாலாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு எங்கள் வடக்கு மாகாணத்தில். அது மட்டும் இல்லை, மன்னாரில் போய் அவர் என்ன சொல்கிறாரு, தமிழர்கள் இருக்கின்ற பகுதி தான் நான் பார்த்தேன் ரொம்ப பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கு அப்படின்லாம். அதாவது இதெல்லாம் வாக்கு வாங்குவதற்காக அவங்க சொல்லப்படுகின்ற வார்த்தைகளாக இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் ஒன்று அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம சிறுபான்மையினர் தமிழர்களுடைய வாக்கை நம்ம இதுவே இல்லாத லட்சியமே படுத்தாதபடி நான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு முன்ன இருந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த நிலப்பாடுலேருந்து ஒரு மாற்றம் நன்றாகவே தெரியும். திரு தி ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டது போல நீங்க தனி சிங்களர்களுடைய வாக்குகள் மட்டுமே போதும் அப்படின்னு நினைச்சிட முடியாது. சிறுபான்மையினரோட அவங்களுடைய அக்கறையும் நலனும் கவனத்தில் கொள்ளப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டாரு. பொதுவாக அங்கே சிறுபான்மையினர் என்னென்ன மாதிரியான அம்சங்களை வச்சு தேர்தலில் அணுகியிருக்காங்க, இந்த தேர்தலில் எப்படி அணுகிறாங்க? இப்போ இலங்கை தமிழர்களை பொறுத்து கிழக்கு மாகாணம் சஹ்ரானுடைய தாக்குதலால், ஏப்ரல் தாக்குதலால் பாதிக்கப்பட்டது. அப்போ சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கிறது போல ஏப்ரல் தாக்குதலுக்கு எதிரான போக்கு கிழக்கு மாகாணத்தில் உருவாகியிருந்தது. அதை கோத்தபாயாவுடைய அணி நன்றாக பயன்படுத்தி இருக்கிறது. இந்த தேர்தல் ஆரம்பிக்கிற பொழுதே கிழக்கு மாகாணத்தில் ஒரு பகுதி பொதுவான ஒரு அலை உருவாகிருக்கு. கிழக்கு மாகாணத்தில் ஒரு பகுதி வாக்குகள் கோத்தபாயாவுக்கு உறுதியாயிட்டு. தமிழர்களுடைய வாக்குகள் பிள்ளையான், கருணா, வியாழேந்திரன் போன்றவர்கள் கோத்தபாயா ஆதரிக்கிறார்கள். மற்ற கூட்டமை இந்த தேர்தலில் மிக முக்கியமான பிரச்சனை
முதல்ல வந்து அவர்கள் கிழக்கு மாநிலத்தில் தான் கவனம் செலுத்தினார். இப்போ பிறகு அவர் நண்பர் சொன்னது போல் வடக்கு மாநிலத்திலும் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் முக்கியமான பிரச்சனை வந்து கூட்டமைப்பு விமர்சிக்கப்படுவதுதான். கூட்டமைப்பு 2 காரணங்களாக விமர்சிக்கப்படுது. ஒன்று வந்து 2018 ஜனாதிபதி ரணில் சஜித் உடைய கட்சி பிரதமர் ரணிலை வந்து பதவி நீக்கம் செய்த பொழுது கூட்டமைப்புக்கு வந்து பேரம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. நிச்சயமாக வந்து கைதிகள் விடுதலை, காணாமல் போனவர்கள் பற்றிய விவரங்கள், மற்ற காணி விடுப்பு போன்ற அடிப்படை பிரச்சனைகளில் ஓரளவு தீர்வு பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் கூட்டமைப்பு வந்து நிபந்தனை இல்லாமல் ரணிலை ஆதரித்தது, மிக உக்கிரமாக ஆதரித்தது. இந்த தேர்தலிலும் வந்து அமைதி நிபந்தனை எல்லாம் ஆதரித்த தொடர்பாக தமிழ் மக்கள் மத்தியில் விமர்சனம் இருக்குது. இது வந்து இந்து சமுத்திர நாடுகளுடைய ராஜதந்திர அணுகுமுறை தொடர்பான கேள்வியை நிச்சயமா எடுக்கும். சர்வதேச நாடுகளுடைய ஒரு அழுத்தம், அவங்களுடைய கவனமும் அதில் இருக்குன்னு சொல்றீங்க. அத்தகைய ஒரு கருத்து தமிழ் மக்கள் மத்தியில் இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு அதிபர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டமைப்பு சார்பாகவே சில கருத்துக்களை சொல்றாங்க. நாங்க என்னதான் நிபந்தனை விதித்தாலும் தேர்தலை வெற்றி பெற்று பதவிக்கு வரக்கூடிய அதிபர் கையில் இருக்கு, அந்த நிபந்தனையை வந்து நிறைவேற்ற முடியுமா இல்லையான்னு ஒரு கோரிக்கை தான் வைக்க முடியும், நிபந்தனையெல்லாம் வைக்க முடியாது. நிபந்தனை வைத்தாலும் எடுபடாமல் போவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால குறைந்தபட்ச நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. இல்லை, குறைந்தபட்ச கோரிக்கைகள்ன்றது வந்து உரிமைகள் சார்ந்த கோரிக்கைகள் நான் சொல்லலை. ஒரு நாட்டில் ஒரு நல்லிணக்கம் சமாதானம் பெற்ற உலகம் முழுவதிலும் உள்ள நடைமுறை வந்து அரசியல் கைதிகளை விடுதலை செய்கிறது, காணாமல் போனோர் பற்றிய தகவல்களை சொல்கிறது. இது ரெண்டும் வந்து அடிப்படையான விஷயங்கள், உலகம் முழுவதிலும் உள்ள அடிப்படை. இந்த விஷயங்களை வென்றெடுத்திருக்கலாம், மற்ற இந்த விஷயங்களை அதாவது நிபந்தனையாக வைத்திருக்கலாம்ன்ற கருத்து இருக்குது. அந்த வெறுப்பு தான் தமிழ் பகுதிகளில் வந்து ஓரளவு கணிசமான வாக்கு கிழக்கு மாநிலத்தில். இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நிபந்தனைகளை, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கணிசமான வாக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆதரவு பெற்ற வேட்பாளருமே உறுதியாக சொல்லலையே. நான் வந்து அரசியல் கைதிகளை விடுதலை செய்வேன், காணாமல் போனவர்களை பற்றின விவரங்களை கொடுப்பேன், காணிகள் மீட்பு, இந்த மாதிரியான கோரிக்கைகளை வந்து அவர் ஏற்கவில்லை. இதில் என்ன பிரச்சனைன்னா கோரிக்கைகள் வைக்கப்படவில்லை, பாதிக்கப்பட்ட தரப்பாக இருக்கும். அப்படி இருந்தும் கிழக்கு மாநிலத்தில் வந்து ராஜபக்ஷ பேசுகிற பொழுது அரசியல் கைதிகள் தொடர்பாக வந்து சில வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறார். அத்தைய மாதிரியான ஒரு சமிக்கைகளை வந்து சஜித்தும் கொடுத்துருக்கிறார். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இலங்கையில் செயல்படுகிற சீனாவுக்கு எதிராக செயல்படுகிற நாடுகளுடைய ராஜதந்திரம் பற்றி ஒரு கேள்வியை இது நிச்சயமாக எழுப்ப போகுது. ஏனென்றால் நண்பர்களை பலகீனப்படுத்தி செயல்படுகிறது என்கிற ராஜதந்திரம் வந்து உலகம் முழுக்க ஃபெயிலான ராஜதந்திரம். அது வந்து நீங்கள் டிப்ளமசிங்கிற அம்சத்தை குறிப்பிட்டு வர்றீங்க. நம்ம அது இந்த அம்சங்களை 2வது பகுதியில் பேசலாம். இன்னும் வந்து தமிழர்கள் சார்ந்த விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது. நான் வந்து திரு தி. ராமகிருஷ்ணன், தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த கால தேர்தல்களில் யாருக்கு வாக்களிக்கணும் என்ற சூழலை கடந்து யாருக்கு வாக்களிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிறத நம்ம கடந்த சில தேர்தல் முடிவுகளில் நமக்கு தெரியுது. இந்த தேர்தலையும் அப்படிதான் இருக்குமா? இல்லை, இந்த தேர்தலையும் அதாவது வடக்கில் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் பொதுவாக இருக்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அதாவது இப்போ இந்த தேர்தல் வந்து என்னை பொறுத்தவரையில் நீங்கள் அதாவது இப்போ 2015 இருக்கட்டும், 2010 இருக்கட்டும், ஈவன் 2005 கூட இருக்கட்டும். 2005 யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டும் 1% தான் ஓட்டு போட்டாங்க, மற்றபடி யாரும். ஏன்னா அப்போ எல்டிடி வந்து அவங்க அதை தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற மாதிரியான ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. பகிஷ்கரிக்கணும்னு சொல்லலை, அவங்க சொல்லலை, அது மாதிரியான ஒரு அறிக்கை. ஓகே, எனிவே இப்போ அதிலெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் தெரியறது. இந்த நான் சொல்கிற வந்து 5 தமிழர்கள் இருக்கின்ற, அதாவது நான் வந்து நுவரேலியா என்ற மாவட்டத்தையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். அதாவது அங்கே வந்து நம்ம இந்திய பூர்வீக தமிழர்கள். இந்த 6 மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா 2005
ஈவன் அந்த யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு 1% ஓட்டு போட்டான்னு சொன்னீங்களா, 8000 பேர் ஓட்டு போட்டுப்பான். அதுலேருந்து பார்த்தா கூட பெரும்பான்மையான மக்கள் வந்து ராஜபக்ஷவுக்கு எதிராகத்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ அதில் வந்து இப்போ என்னன்னா, இப்போ வந்து எதிர்த்த ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அப்போது இருந்திருக்குங்கிறது தெரியாது. பட் இப்போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அளவிற்கு ஒரு தீவிரமான எதிர்ப்பு இப்பொழுது அவ்வாறு இல்லை என்ற ஒரு மாதிரியான ஒரு கருத்து இருக்கிறது. பட் வடக்கில் இன்னும் அந்த ராஜபக்ஷ சகோதரர்கள் மீது எந்த விதமான ஒரு அவங்கள வந்து இது பண்ணணுமா அப்படிங்கிறதுல அவங்களுக்கு இன்னும் அதுவும் அவங்களால அதை இது பண்ண முடியல. பட் மற்ற சில இடங்களில் அவங்க தே வில் மேக்கப். ஸோ அதனால் இந்த தடவை வந்து ராஜபக்ஷ இப்போ வந்து கோத்தபயா நீங்கள் கேட்ட மாதிரி கோத்தபயா ராஜபக்ஷ தனது சகோதரரை விட அதிகமான வாக்குகள் பெறுவார்ன்ற மாதிரி எனக்கு கூட தோன்றுது. ஓகே, ஈவன் யாழ்ப்பாணத்தில் கடந்த முறை அவ்வளோ ஒரு அன்பாப்புலராக வந்து மஹிந்த ராஜபக்ஷ ஈவன் சிங்களர்கள் மத்தியில் இருந்த பொழுது கூட யாழ்ப்பாண மாவட்டத்தில் 75,000 ஓட்டு வாங்கியிருக்கார். ஓகே, ஸோ அதை 2015 நான் சொல்கிறேன். 2019 இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த அரசியல் தீர்வு இந்த இது சொன்னீங்களா, இதெல்லாம் அரசியல் அந்த கைதிகளை விடுதலை செய்வேன்ற மாதிரி ஒரு அஷூரன்ஸை கொடுத்துருக்கார் இந்த கோத்தபயா இருந்தது. ஸோ அது மட்டும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க ஏதோ ஒரு சில தலைவர்களோடு பேசும்பொழுது, நான் இந்த 13வது அரசியல் சட்ட திருத்தத்தில் சில அம்சங்களை நான் வந்து நிறைவேற்றுறதுக்கு சில அம்சங்கள் ஓகே. ஸோ அந்த மாதிரி அவர் ஏதோ ப்ரைவேட் டிஸ்கஷனில் சொல்லியிருக்காரு. பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, பட் இந்த தரம் வந்து அது எப்படி கொஞ்சம் ஈவன் முஸ்லீம்கள் மத்தியில் இந்த 2019 இந்த ஈஸ்டர் சண்டே அதுக்கு பிறகு முஸ்லீம்களை அவங்கள வந்து ஒரு தீவிரவாதிகளாக அவெல்லாம் காமிச்சது பண்ணாலும் கூட, நான் பேசிய அளவிற்கு நான் இது பண்ணவர்கள் ஈவன் முஸ்லீம்கள் மத்தியிலையும் ஒரு டிவைடட் ஒப்பீனியன் இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஐ திங்க் அது முன்ன மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக இல்லையோ அப்படின்ற மாதிரி, அதாவது நீங்கள் திட்டவட்டமாக இவங்களுக்கு எதிரே திட்டவட்டமாக இவங்களுக்கு ஆதரவுன்னு நம்ம அதில் வந்து கொஞ்சம் அந்த நிலப்பாடு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற அந்த அம்சத்தை குறிப்பிடும் பொழுது நான் அதை கேட்க வேண்டியது இருக்கிறது. கோத்தபயாவும் சரி சஜித்தும் சரி சில முக்கியமான வாக்குறுதிகள் தமிழர் பகுதிகளில் தர்றாங்க. நாங்கள் வந்து அரசியல் கைதிகளை பற்றி அவங்க பேசுகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வீடுகள் கட்டித்தரதை பற்றி அவங்க பேசுகிறாங்க. ஆனால் இதெல்லாம் தனி சிங்களர் பகுதிகளில் பிரம்மாண்டமாக பேசப்பட்ட விஷயங்கள், தமிழர்கள் பகுதியில் பிரம்மாண்டமாக அதெல்லாம் பேசப்படலை, அங்கங்கே பேசப்பட்டது. அப்படிங்கிறதன் மூலமாக தமிழர்களுக்கு ஏதாவது செய்யணும் அந்த சூழலை அந்த நிலைப்பாட்டை வெளிப்படையாக அவங்க பேசினா சிங்களர்களுடைய வாக்குகள் கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற சூழல் இந்த தேர்தலில் இருக்கா? இல்லை, அப்படி அவங்க தலைவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். அதாவது அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லியே, அதாவது இப்போ இந்த பர்செப்ஷன் சொல்லுவீங்கல்ல, அதாவது இந்த தலைவர்களுக்கு வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, அது அரசியல் தலைவர்கள் அது உலகம் ஃபுல்லாக நினைக்கிறேன், அவங்க ஒரு நிலப்பாடு எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஓட்டு வராது அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அப்படிலாம் எனக்கு அதெல்லாம் தாண்டி போயிட்டாங்கன்னு தான் என்னுடைய இது. பட் அந்த நீங்கள் அந்த ஃபீலிங் இருக்குது. நீங்கள் சொன்ன அந்த இதுபடி அந்த அந்த ஒரு எண்ணம் வந்து அவங்ககிட்ட இருக்குது. பட் ஆனால் இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு முடிவுகள் நான் சொல்கிற மாதிரி, அதாவது அந்த நான் சொன்னேன் இல்லையா, இப்போ கோத்தபயா ராஜபக்ஷ அவர் வந்து அவருடைய சகோதரரை விட அதிகமான வாக்குகளை பெறுவாராயானால், இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் இந்த மாதிரியான ஆர்குமெண்ட்லாம் இருக்குது பாருங்கள், எடுபடாது. இப்போ வந்து இல்லை அதுன்னு. ஸோ அதனால் இந்த தேர்தல் அந்த விதத்தில், அதாவது இது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு வேவ்லெஸ் எலெக்ஷன், பெரிய ஒரு பரபரப்பு, பெரிய இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கேம்பெயின் ஏதோ நடந்தது, ஒரு சம்பிரதாயத்துக்கு எல்லாம் நடந்தாங்க, போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் வந்து ரொம்ப பெரிய மேற்கத்திய இவங்கெல்லாம் சொன்னாங்க பெரிய வயலன்ஸ் வரும், அது வரும், ஒன்றும் நடக்கலை. ஏதோ ஒரு இடத்துல குத்தினா போனால் அதெல்லாம் ரைட்டு, அது எல்லா இடத்துலையும் தான் நடக்கிறது அது. ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு அமைதியாக தான் வந்து இது வரைக்கும் நடந்திருக்கு. அது அமைதியாக தான், இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் இருக்குது, அது நடந்துடும். பட்டு இந்த எலெக்ஷன் வந்து இப்போது அது சில புதிய திசைக்கு இலங்கை சமூகத்தையே கொண்டு செல்லக்கூடிய ஒரு தேர்தலாக அமையும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், லெட் அஸ் see அந்த ரிசல்ட் வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக. பொதுவாக இப்போ ஒரு ஐயம் எழுது, நம்ம நேயர்களுக்காகவும் ஒரு சின்ன புரிதலை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. 35 வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. நம்ம 2 வேட்பாளர்களும் பேசிட்டு இருக்கோம். ஆனால் 3வது ஒரு ஃபேக்டரும் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, நீங்க சரிசமா 3 பேரையும் இருவரையும் நம்ம எடுத்துக்கலாமே. இப்போ கோத்தபயா சஜித் எப்படி பார்க்கிறார்கள் இலங்கை மக்கள், தமிழ் மக்கள்? இல்லை, இது வந்து சிறிசேனாவுடைய எலெக்ஷன் 2015 நடக்கல.
இருந்த அளவுக்கு ஒரு பெரிய யுஎன்பிக்கு சார்பான ஒரு எழுச்சி அல்லது ராஜபக்ஷ குடும்பத்துடைய வன்முறைக்கு எதிரான பெரிய எழுச்சி வந்து இப்போ இல்லை. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஏப்ரலில் நடந்த ஈஸ்டர் தாக்குதல் ஒரு முக்கியமான காரணம். கோத்தபாயுடைய தந்திரோபாயம் வந்து ஏனைய பிரச்சனைகளை மலங்கடித்து இந்த ஈஸ்டர் தாக்குதல் பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி முஸ்லீம்களுடைய தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன் என்ற ஒரு கருத்தை வந்து அவர் வந்து சிங்கள மக்கள் மத்தியிலையும் பாரம்பரியமாக யுஎன்பியுடைய அடிப்படை வாக்காளர்களாக இருந்த சிங்கள கத்தோலிக்கர் மத்தியிலே, ஏன்னா தாக்குதலில் 2 தாக்குதல் வந்து சிங்கள கத்தோலிக்கர் மத்தியில் நடந்தது. ஒரு முக்கியமான தாக்குதல் எல்லாம் இப்போ சிங்கள யுஎன்பியுடைய கண்மூடித்தனமான ஆதரவாளர் இருந்த கிழக்கு மாகாணம் மற்ற சிங்கள கத்தோலிக்க வாக்குகளை வந்து திருப்பி இருக்கிறார். 2வதாக வந்து சிங்கள மக்களுடைய வாக்குகளிலேயும் வந்து ஒரு முஸ்லீம் விரோத கருத்தை வச்சு முஸ்லீம்கள் வச்சிருக்கிறார். அதோட மன்னார் போன்ற இடங்களில் மட்டக்களப்பு போன்ற இடங்களிலேயும் வந்து ஒரு முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு போக்கை வந்து வளர்க்குற முயற்சிகளில் இங்கே தான் ஒரு சின்ன சந்தேகம் குறிக்கிறது. 2015 தேர்தலில் ராஜபக்ஷ தோல்வியடையும் பொழுது அவர் மேலே வந்து அவர் ராஜபக்ஷ சொல்றார் என்னோட தோல்விக்கு தமிழர்கள் காரணம்னு ஒரு கருத்தை சொன்னாலும் பொதுவான இன்னொரு பார்வையும் முன்வைக்கப்பட்டது. அவர் அரசு மேல இருந்த அவநம்பிக்கை, ஊழல் அரசு, இது போன்ற குற்றச்சாட்டுகள் அந்த நேரத்தில் வச்சாங்க. இதுவுமே தனிச்சிங்களர்கள் அவருக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய ஒரு காரணம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ அவர் ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பிரதிநிதியை மட்டும் எப்படி வந்து தூய கண் கொண்டு பார்ப்பாங்க? இல்லை, சிங்களவர்கள் வந்து ராஜபக்ஷாவுக்கு சென்ற தேர்தலில் குறைவாக வாக்களித்தார்ன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏனென்றால் அந்த நேரத்தில் சீன தூதரகம் விடுத்த ஒரு அறிக்கையில் வந்து 75% அப்படி ஒரு அறிக்கை தூதரங்கள் வெளியிடுறதில்லை. ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். 75% சிங்களவர்கள் வந்து ராஜபக்ஷாவுக்கு வாக்களித்திருக்க அறிக்கை ஒரு சீன தூதர அதிகாரி ஒருவருடைய கருத்து வெளிவந்திருந்தது. சென்ற தேர்தலில் 2015 ராஜபக்ஷாவுக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் சிங்கள மக்களுடைய பெரும்பகுதி வாக்கு ராஜபக்ஷாவுக்கு விழுந்துன்றதில் வந்து யாருக்கும் சந்தேகம் மாற்றுக்கருத்து இல்லை. போன 2015 தேர்தலில் வந்து தமிழர், முஸ்லீம்கள், மலையக தமிழர் 3 சிறுபான்மை இனங்களும் வந்து சிறிசேனாவை யுஎன்பி சார்பாக எலெக்ஷன் கேட்ட தேர்தலில் நின்ற சிறிசேனா அவர்களை ஆதரித்தது. அது வந்து சிறிசேனாவோட வெற்றிக்கு முக்கிய காரணம். அப்படி இருந்தும் கூட 4,50,000 வாக்குகளால் தான் 2-3% வாக்குகளால் தான் வெற்றி பெற்றுக்கிறார். அதை நாங்கள் மனங்கொண்டு பார்க்குற பொழுது இந்த தேர்தலில் வந்து கோத்தபாயா வெற்றி பெறக்கூடுமோ என்ற பலருடைய சந்தேகம் வந்து இந்த முறையும் வந்து ராஜபக்ஷ வந்து ஒரு போர் நாயகன், அவருடைய அவர் அரசு வழங்கின அரசாட்சி இதெல்லாம் கடந்த ஒரு போர் நாயகன், பாதுகாப்பு அரசன் இப்படிங்கிற பார்வையெல்லாம் சிங்கள மக்கள்கிட்ட இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இல்லை, இந்த முறை போர் நாயகன் அன்றதை விட இந்த ஏப்ரலில் நடந்த ஈஸ்டர் தாக்குதல் மாதிரி ஒன்று பாதுகாப்போட மையப்படுத்தி தமிழருக்கு எதிரான போர் நாயகன் என்றதுல இருந்து தமிழ் தீவிரவாதத்துக்கு எதிரான போர் நாயகன் என்றதுல இருந்து முஸ்லீம் தீவிரவாதத்துக்கு எதிரான போர் நாயகனா உங்களோட பார்வையை முன் வச்சிருக்கீங்க. பொதுவாக வந்து வாக்குப்பதிவு சதவீதத்தை வந்து நம்ம ஊர்ல ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அதிகமான அளவுல மக்கள் வந்து தன்னெழுச்சியா பெருவாரியா திரண்டு வந்து அதிக வாக்கு சதவீதத்தை கொடுத்துட்டா ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் நம்ம ஊர்ல முன்வைப்பார்கள். இலங்கையில எப்படி இருக்கு? இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிபராக இருக்கக்கூடியவர் வந்து மீண்டும் நிக்கல, அவங்க சார்ந்தவங்க எல்லாம் நிக்கல, எதிர்கட்சி முகாம்ல இருந்தா வந்து நிக்கிறாங்க. இலங்கையோட வாக்குப்பதிவை வச்சு எப்படி நம்ம அந்த அரசு இப்படிப்பட்ட அரசு வரும் அப்படின்னு கணிக்க முடியும்? அதாவது இப்போ நீங்க இலங்கையில வந்து மொத்த வாக்காளர்கள் வந்து இப்போ இந்த 2018 இதுபடி 16 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.6 crore பீப்புள் வச்சுக்கோங்களேன். நம்ம மில்லியன்ங்கிறத ரொம்ப பயன்படுத்துறது இல்லை. 1.6 crore, 1.59 crore சொச்சம் ஏதோ வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த தரம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, 80 to 85% வாக்குப்பதிவு நடைபெறலாம் என்று
இப்போ இந்த ட்விட்டரில் சோஷியல் மீடியாலலாம் வந்து எலெக்ஷன் கமிஷனை ஆட்ரிபியூட் பண்ணி சொல்கிறாங்க. அது நடக்குமான்னு நம்ம பார்ப்போம். தட் இஸ் அதனால் என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்வேன்னா, இவருக்கு வந்து எல்லா இடத்துலையும் அதிகமான இலங்கை முழுவதுமாக வாக்குப்பதிவு அதிகமாக நடக்குமே ஆனால் 80% மேலாக போகுமே ஆனால் 80-85% போகுமே ஆனால் அது வந்து கோத்தபயாவிற்கு ஆதரவாக போவதற்கு அவருக்கு சாதகம் நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு பாதகமாகத்தான் அமையும் என்பதுதான் என்னுடைய நான் அந்த டேட்டா வச்சு நான் சொல்கிற என்னுடைய கணிப்பு. ஸோ அதனால் அவருக்கு அது 75-80% வாக்குப்பதிவு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இலங்கை முழுவதும். இது சராசரியான இது. அதுதான் அவர் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க முடியும். 85%லாம் போச்சுன்னா ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல் என்னை பொறுத்தவரையும். ஏன்னா நீங்கள் இதுவரையில் அந்த 7 எலெக்ஷன்ஸில் 2 முறை தான் 80%க்கு மேலாக நடந்திருக்கு. 82 அது முதல் முறையாக நடந்த எலெக்ஷன் 2015. ஓகே, 82 ஜெயவர்தனை ஜெயிச்சார், அதெல்லாம் ரைட், ஓகே. அது வந்து முதல் எலெக்ஷன். சிட்டிங் பிரசிடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சலுகைகள் வசதிகள் அவருக்கு இருந்தது. அது எல்லா நாட்டிலையும் இருக்கும். அதே மாதிரி இப்போது 2015 அதே மாதிரி ராஜபக்ஷா வந்து தோற்று போயிட்டார். 80%, 81% தான் நடந்துச்சு. அவர் தோற்று போயிட்டார். அது தோற்று போவதற்கு முக்கியமான காரணம் வாக்காளர் பதிவு அதிகமாக இருந்தது. அது அவருக்கு மட்டும் அது வந்து 70% இருந்திருந்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா 2010 அதான் 2010ங்கிறது அதை இது முடிஞ்சு உங்களுக்கு போர் முடிந்து யுத்தம் முடிஞ்சு அப்போ நடந்த தேர்தலில் 74% தான் ஓட்டு போட்டாங்க. ஓகே, இல்லை இங்கே ஒரு சின்ன ஒரு ஐயம் இன்னும் வந்து கோத்தபயா அதாவது ராஜபக்ஷ குடும்பத்தை அரசாட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக தான் மக்கள் பார்க்குறாங்களா? ஏன்னா இப்போ கோத்தபயா அதாவது ராஜபக்ஷோட அரசு இருக்குது அப்படின்னா பெருவாரியான மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வாக்களித்தார்கள். அந்த அரசுக்கு ஆபத்து. நீங்கள் சொல்வது போல 85க்கு மேலே 80க்கு மேலே சராசரியான வாக்குப்பதிவு நடந்துச்சுன்னா அந்த அரசுக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளும் பொழுது இன்னும் கோத்தபயா ராஜபக்ஷ குடும்பம் வந்து அங்கே வந்து ஆளுமை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு அம்சம் தானே அதில் புலப்படுது. இல்லை அதாவது இப்போ நம்ம இதில் யாரும் இவங்க 2 பேருமே அதாவது நீங்கள் ஒரே ஒரு திருத்தம். அதாவது இப்போ பிரேமதாசா வந்து சிட்டிங் மினிஸ்டர், சிட்டிங் கவர்மெண்ட்டு. நீங்கள் அவருக்கு ஆன்டி இன்கம்பன்சி அவருக்கு இருக்கும், அவருக்கு இல்லைன்னு நான் நம்ப தயாராக இல்லை. ஓகே, அவர் ஹவுசிங் மினிஸ்டரு. அப்புறம் கிட்டத்தட்ட ஜனவரி 2015 அந்த ஒரு 1.5 மாதத்தை தவிர மற்றபடி எல்லாம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு ஆன்டி இன்கம்பன்சி எங்கேயோ ஒரு சைலண்ட்டாக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். இது விட்டுருங்க. பட் ராஜபக்ஷா வந்து இண்டிபெண்ட்டாக அவருடைய மஹிந்தா நான் சொல்ல போனால் மஹிந்தாக்கு இண்டிபெண்ட்டாக அவருக்கு அந்த ஒரு 40-42% அவருக்கு வாக்கு இது இருக்குது, அந்த பலம் இருக்கிறது. ஓகே, அந்த 42லேருந்து இப்போ என்னன்னா இந்த இப்போ உங்களுக்கு 50% மேலே நீங்கள் வாங்கணுன்னா அந்த 7-8% 6-9% அவர் வாங்கி ஆகணும். அதுக்கு அவர் அதனால தான் இந்த தினம் வந்து இந்த நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த தமிழர்கள் அதாவது குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் ஒரு முன்னிப்பாக இருந்து அதை ஏதாவது கேப்சர் பண்ண முடியுமா அப்படிலாம் பார்த்து அவங்க அந்த இடத்துல அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னு நினைக்கல. பட் அவர் ஏன்னா 2018 பிப்ரவரி மாதம் நடந்த இது இருக்குது பாருங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலில், அதுலேயே அவங்க தனியாக தான் நின்னாங்க. SLPP அந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனா தனியாக நின்னாங்க. அவங்க எத்தனை 42-43% வாங்கினாங்க. ஸோ அதே தொடரும் தான். இன்னொன்று நீங்கள் அவர் அடிக்கடி நம்ம கவிஞர் சொல்கிற மாதிரி இந்த ஈஸ்டர் சண்டே இது இருக்குது. மூன்றாவது அது அஃப்கோர்ஸ் மூணாவது நம்ம என்னன்னா எல்லா ஜனங்களும் இதே அரசியல் இதையே பண்ணோட்டத்தை பார்ப்பாங்க. ஏன்னா இந்த 4.5 வருடத்தில் அவங்களுக்கு பொருளாதார ரீதியில் இலங்கை வந்து அவ்வளோ ஒன்றும் பிரமாதமாக இல்லை. வேற அவர் டயத்தில் ஒரு ஹை க்ரோத் ரேட்லாம் அவரால் காமிக்க முடிஞ்சது. ஓகே, ரைட்டோ ராங்கோ அவர் எப்படி பண்ணார், சைனா கிட்ட பைசா வாங்கினாரா, இப்போ கடன் வாங்கினாரா, இதை ஒன்று ஒரு வாட்டர் இட் இஸ் அந்த சமயத்தில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நடந்துச்சு. இப்போது இந்த 4.25 வருடத்தில் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஒன்றும் நடக்கலை. இப்போ ஒரு பொருளாதாரம் மந்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் விலைவாசி ஏறி இருக்குது. இதெல்லாம் தான் மனசில் வச்சுட்டு ஓட்டு போடுவானே தவிர எல்லா சமயமுமே வந்து ராஜபக்ஷா கொடுங்கோளன் அப்படின்னு நினச்சின்னு எல்லாம் யாரும் ஓட்டு அது வந்து ஒரு காலகட்டம் ரைட், ஓகே. பட் அதில் தான் ஜனங்க வந்து தே மூவ் ஆன். ஐ திங்க் நம்மளும் அந்த அதெல்லாம் மனசில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற விஷயங்களும் மனசில் வச்சுருக்காங்க அவங்க ஜனங்க வந்து அரசியல் இதுகள் மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியில் ரொம்ப இலங்கை ரொம்ப அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை.
அது வந்து ஐ திங்க் அது வந்து சஜித் பிரேமதாசாக்கு எதிராக செல்லும். ஏன் வந்து இன்னைக்கு தமிழர்கள் மத்தியிலையும் வந்து அந்த இடத்துல தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, அதை இலங்கை மக்கள் வந்து இருவேறுபடுத்தி பார்க்கறதுக்கான வாய்ப்பு உருவாயிருக்கா? ஒண்ணு அங்க வந்து நாடாளுமன்ற முறைமை, பிரதமர் அப்படிங்கறத நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வருது. ரணில் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த விட மாட்டேங்கிறார், அவர் ஒரு முட்டுக்கட்டையா இருக்கார் அப்படின்னு சிறிசேனா அதிபராக இருக்கவர் ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாரு. இந்த ரெண்டு தலைமையுமே வந்து அந்த மக்களுக்கு ஒரு யாரு இந்த சிக்கல்களுக்கெல்லாம் காரணம்ங்கிறத தீர்மானிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்களோ? அதாவது அந்த போன தேர்தல் அப்படி அமைஞ்சிருச்சு சொல்ல போனால், அதாவது அப்படி அமைஞ்சிச்சுன்னு நான் சொல்கிறத விட அந்த ஏன்னா அவங்க என்ன இவர் ரணில் என்ன நினைத்தார், இவரை நம்ம சிறிசேனாவை அதிபராக்கினதுக்கு பிறகு தன் கீழே கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்துடும் அப்படின்னு நினச்சி தான் நினச்சதெல்லாம் செய்ய முடியும்னு நினச்சார் அவர். ஓகே ரைட் வராங்க. சில பிளான்ஸ் வச்சுருந்தார் அவருக்கு ரணில்கிட்ட ஒன்றே ஒன்றுன்னா சில, அதாவது அவருக்கு ஒரு சம் விஷன் எல்லாம் இருக்குது, எப்படி டெவலப் பண்ணணும் போகணும். அது வந்து ஒரு இன்க்ளூசிவாக பண்ணுறாராங்கிறது இன்னொரு விஷயம். ஓகே அதுலேயும் அவர் அந்த இனவாத அரசியலை ஒன்றும் ரணில் வந்து ரொம்ப நாசுக்காக செய்யக்கூடிய ஒரு திறமை பெற்றவர், அது விட்டுருங்க. பட் இருந்தாலும் ஒரு விஷன் இருக்குது. அவர் வேர்ல்டு ஈவெண்ட்ஸை பற்றி ரொம்ப அதிகமாக அதை பற்றி யோசிக்கிறவர். அப்படிப்பட்ட தலைவர்கள் தேவை. ஓகே எல்லா நாட்டுக்கும் எல்லா சமூகத்திற்கும் அது ஒன்று. பட் இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சிறிசேனாக்கும் அவருக்கும் இந்த இது வந்து சண்டை வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே வந்துருச்சு. ஸோ அது வந்து நீங்கள் இப்போ ப்ளேம் பண்ணணுன்னா, அந்த 2015 ஜனங்க ஓட்டு போட்டாங்கல்ல சிறிசேனாக்கு, அவங்கள தான் ப்ளேம் பண்ணோம். பட் இப்போ என்னன்னா, இந்த 4.5 வருட காலம் அவங்களுக்கே அந்த கடன் வாங்கிட்டாங்க. ராஜபக்ஷ கடன் வாங்கினார், அந்த கடனை அடைக்கிறதே பெரிய பாடாக போயிடுச்சு. ஸோ இந்த 4.5 வருட அது வேற ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய, பட் ஆனால் ஜனங்க அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டான். நீ என்ன பண்ண, இப்போ ஆட்சியில் இருக்கிய, நீ என்ன செஞ்ச, அவன் ராஜபக்ஷ நல்லா பண்ணான், நீ என்ன பண்ணலையே, இதுதான் யோசிப்பானே தவிர நீ ஏன் செய்ய முடியல, அதுக்கு ராஜபக்ஷ காரணம் நீங்கள் என்ன சொன்னாலும் அது மக்கள் வந்து அவ்வளோ எளிதில் எழுத்துக்க மாட்டான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பெர்ஃபார்மர் இல்லை அவன் பெர்ஃபார்மர்னு பார்ப்பாங்க. ஸோ இது அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். யாருக்கு, கோத்தபயாக்கு. அது பொது அளவில் அவருக்கு நான் பேசின அளவுக்கு எல்லாருக்குமே அதை வந்து இவர் வந்து சரி செஞ்சிருவார். கோத்தபயா சரி செய்வாரான்னு எனக்கு தெரியல, பட் இவர் சரி செய்வான் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் பார்க்குற மாதிரி அதை வேறுபடுத்தி பார்க்குற மனநிலை அவங்க நிறைய இருக்குது. அதாவது நீங்கள் வந்து 1931 யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் இருக்கிற நாடு அது. அதனால் வந்து இலங்கை மக்களை வந்து நான் வந்து அவங்களுடைய அரசியல் தேர்வுகளை நான் வந்து குறைத்து மதிப்பிட மாட்டேன். அது அவங்களுக்கு பிடிக்காமல் போக, அதாவது உடன்பாடு இல்லாமல் போகலாம். பட் தே ஆர் வெரி வைஸ் பீப்புள். சரி, தொடர்ந்து அதை பற்றிலாம் பேசலாம். நம்ம கவிஞர் நம்ம மீண்டும் தமிழ் மக்கள்கிட்டே நம்ம வரும்பொழுது செய்திகளில் நம்ம வந்து பிரதானமாக நம்ம பார்த்த அம்சங்கள் வந்து சஜித்துக்கு தமிழர்கள் கொடுத்த ஆதரவு, அதே போல் கோத்தபயாக்கு கொடுத்த ஆதரவுன்னு பார்க்கும்பொழுது கோத்தபயாக்கு ஒரு 17 கட்சிகள், தமிழ் கட்சிகள் வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. லங்கா சுதந்திர கட்சி, டக்ளஸ் தேவானந்தா, இந்த மாதிரியான கட்சிகள்லாம் ஒரு 17 கட்சிகள். அதுபோல் சஜித்துக்கு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாதிரியான கட்சிகள். பொதுவாக பார்க்கும்போது தமிழர்கள் வந்து சரிசமமாக பிரிந்து 2 பேருக்கும் ஆதரவு கொடுக்குறாங்களோங்கிற ஒரு பார்வை தானே இதில் வருது. அது வந்து கிழக்கு மாநிலத்தை பொறுத்து சரியாக இருக்கும். வடக்கு மாநிலத்தில் சஜித்துடைய கை ஓங்கி இருந்தாலும் வடக்கு மாநிலத்தில் கொஞ்சம் வாக்கு பெற்றால் கூட கோத்தபாயோட வெற்றியை உறுதிப்படுத்திடும். கவிஞர் நம்ம முன்பே பேசிட்டு இருந்தது போல தமிழர்கள் வந்து நான் ஒரு 17 கட்சிகளை குறிப்பிட்டேன். அந்த 17 கட்சிகள் வந்து கோத்தபயாக்கு ஆதரவும் 15 கட்சிகள் வந்து சஜித்துக்கு ஆதரவுன்ற அடிப்படையில் செய்திகளை நம்ம செய்திகளாக பார்த்தது. தமிழர்கள் வந்து இந்த 2 பிரிவுகளாக தான் பிரிஞ்சு சரிசமமாக வாக்களிக்கிறாங்களா, எப்படி பார்க்குறாங்க 2 பேரையும்? சரிசமமாக வாக்களிக்கிறேன்னு சொல்லலாது. மட்டக்களப்பில் கூட கூட்டமைப்பு பெரிய அளவில் தேர்தல் பிரச்சாரங்கள் ஈடுபடவில்லை. ஆனாலும் கூட்டமைப்பு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் வாக்களிக்கிறவர்களில் வந்து கணிசமான பகுதியின தமிழர்கள் வந்து கூட்டமைப்பை விமர்சித்தாலும் அதன் மீது இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் சஜித்துக்கு தான் வாக்களிக்க போகிறாங்க. ஆனால் சஜித்துக்கு எதிராக கோத்தபாயாவுக்கு வாக்களிக்கிற வாக்கு வீதம் வந்து சென்ற முறையை விட இந்த முறை வந்து அதிகரித்திருக்கு. அது குறிப்பாக மட்டக்களப்பில் வந்து ஏறக்குறைய சரிசமனாக பகிரப்படக்கூடிய, கிழக்கு மாநிலத்தில் சரிசமமாக பகிரப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் வந்து எனக்கு கிடைத்த தகவலின்படி இளைஞர்கள் வந்து சஜித்துக்கு வாக்களிக்கிறது தான் அதிகமாக இருக்கும் என்று சொன்னார்கள்.
ஆனால் கூட்டமைப்புடைய காட்கோராக இருக்கிற அடிப்படையாக இருக்கிற மத்திய வயது பிரிவினர் வயதுகள் வந்து கூட்டமைப்பை விமர்சிக்கிறதாகவும் தேர்தலில் வாக்களிக்கிறதில் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறதாகவும் செய்தி வந்தது. நம்ம முன்னா வந்து நம்ம பார்த்தோம்ல, இப்போ 2005, 2009, 2015 தேர்தல்களில் தமிழர்கள் வந்து யார் வரக்கூடாதுங்கிற தீர்மானம் வந்து மாற்று வேட்பாளருக்கு அப்படியே கொத்தாக தங்களுடைய வாக்கை செலுத்தினார்கள். வாக்குப்பதிவு கம்மியாக இருந்த காலகட்டங்களில் கூட, போர் சூழல் காலகட்டங்களில் கூட. இந்த முறை அப்படி இருக்காதா? கிழக்கு மாகாணம் உட்பட வடக்கு மாகாணத்தில் வந்து கூட்டமைப்புக்கு இருக்கிற அதிருப்தி வந்து கோத்தபாயாவுக்கு சார்பாக திரும்பி இருக்கு. கூட்டமைப்பு மீது வைக்கிற குற்றச்சாட்டுன்னு முக்கியமான குற்றச்சாட்டு வந்து பேரம் பேசாமல் வெளி நாடுகளுடைய அழுத்தத்தின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கிறதானதான். பேரம் பேசி பெறக்கூடியதையும் பெறாமல் குறிப்பாக இருக்கிற ஆத்திரம் வந்து கைதிகள் விடுதலை செய்யாமல் ஆனால் முக்கியமாக வந்து சிங்கள பதிகளில் சஜித்துக்கு ஆதரவாக இருக்கிற பலமாக இருக்கிற ஒரு அம்சம் வந்து ஹியூமன் ரைட்ஸ், கோத்தபாயோட ஹியூமன் ரைட்ஸ் ரெக்கார்ட். அதிகமாக என்னுடைய நண்பர்களான சிங்கள முற்போக்கு சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் வந்து உறுதியாக வந்து சஜித்தை ஆதரிக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். கூட்டமைப்போட தலைவரே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார், கேட்கலாம். வணக்கம் ஐயா. திரு சம்பந்தன் இணைந்திருக்கிறார். தேர்தல் வாக்குப்பதிவு போயிட்டு இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? சஜித்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கீங்க. கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் தொலைபேசி வளைந்திருக்கிறார். ஐயா, நீங்க இணைப்புல தான் இருக்கிறீங்க. வாக்குப்பதிவு நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்கிறதா நாங்க பாத்துட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்து? சொல்லுங்க. வாக்குப்பதிவு நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க? பாக்கி சுறுசுறுப்பாக நடைபெறதா கேள்விப்படுறேன். விசேஷமாக தமிழ் பிரதேசங்களில் வாக்கு மிகவும் சுறுசுறுப்பாக நடைபெறதா கேள்விப்படுறேன். நன்றி. இப்ப வாக்குப்பதிவை செஞ்சுட்டு கோத்தபாயா நம்பிக்கை தெரிவிக்கிறார், நான் கண்டிப்பா வருவேன். அவருடைய நம்பிக்கை அடிப்படையில் அவர் சொல்றார். நீங்க அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பு கிடைக்கும், பேசலாம். நான் மீண்டும் கவிஞர் உங்ககிட்ட வர்றேன். அந்த பாயிண்ட்ஸ் நம்ம பேச வேண்டியது இருக்கு. நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுல வந்து சர்வதேச நாடுகள் எப்படி இந்த தேர்தலை பார்க்குறாங்க, இந்தியா உட்படங்கிற அம்சங்கள்லாம் பேச வேண்டியது இருக்கு. நம்ம தி ராமகிருஷ்ணன் ஐயாட்ட இந்த தொடர்பாக நான் கேட்கலாம். இந்தியா இலங்கையை வந்து எப்படி பார்க்குது, இலங்கை வந்து இந்தியாவை எப்படி பார்க்குதுன்ற அம்சங்கள்லாம் கடந்த தேர்தல் நம்ம பார்த்தோம். இந்தியா வந்து இந்த தேர்தல் எப்படி பார்க்குது, இந்த ரெண்டு பிரதான அதிபர் போட்டியாளர்கள் வந்து இருவருமே இந்திய அரசு எப்படி பார்க்குறாங்க, சர்வதேச நாடுகளோட பார்வையோட உங்களுடைய கருத்து? அதாவது இந்தியா இந்த தரம் வந்து இப்போ யார் மேலும் அவங்களுக்கு, அதாவது நம்ம லாஸ்ட் டைம் ராஜபக்ஷ வந்து இந்தியாவிற்கு ஒரு ஆதரவாக நடந்து கொள்ளவில்லை என்ற ஒரு இது இருந்துச்சு. சப்மரீன், அந்த சைனீஸ் சப்மரீன் எல்லாம் இது பண்ண விட்டார், டாக் பண்ண விட்டார் அப்படிலாம் அவர் மேலே அந்த ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு சர்ச்சைகளோ இதுவோ இல்லை. ஓகே. ஸோ இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து இந்தியா வந்து இன்னார் ஜெயிக்கணும், இன்னார் தோக்கணும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் விரும்புவதாக கூட ஒன்றும் பேசப்படலை. ஓகே, இந்திய அரசாங்கத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விருப்பு வெறுப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. விருப்பு வெறுப்பு இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப, அதிலலாம் எனக்கு ரொம்ப இது இருக்குது. ஓகே. ஆனாலும் வந்து இந்த தடவை அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பேச்சு கூட வந்து பத்திரிகைகளையோ ஊடகங்களையோ ஒன்றும் சொல்லப்படலை. ஸோ இந்தியா வந்து ஐ திங்க் அது அவங்க தே ஆர் வாட்சிங், இந்தியன் கவர்மெண்ட் இஸ் வாட்சிங் வாட் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா இப்போ என்னென்னா, இப்போ ராஜபக்ஷ வந்து இவர் மோடி கடந்த ஒரு 2-3 வருடம் போன பொழுது கூட 2015, 2017 அதெல்லாம் போயிட்டு வந்தார். அப்புறம் இந்த சமீபத்தில் போயிட்டு வந்த பொழுது கூட 2018 போனார். ஸோ போன போது கூட என்ன ஆச்சு, உங்களுக்கு வந்து அவர் இதே இல்லாதபடி, அதாவது ராஜபக்ஷவும் அவர் வந்து சந்திச்சார், போனார். ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ ராஜபக்ஷவும் என்ன பண்ணிட்டார், இந்தியா ஒரு ரீச் அவுட் பண்ணிட்டார். தான் வந்து தனக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் ஒரு பெரிய இது இருக்குது, அந்த இதுவும் இல்லை. ஸோ அதனால ஒரு மாதிரி சுமூகமாகத்தான் ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரை பார்த்துக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கோம்.
இந்த தேர்தலில் சர்வதேச நாடுகளோட பார்வைங்கிறது இருக்கு, இலங்கை மீதான அக்கறை இருக்கு, குறிப்பா தமிழர்கள் மீதும் சர்வதேச நாடுகளுக்கு அக்கறை இருக்கின்ற சூழல் இருக்கும். பல புதிய நகர்வுகள் நோக்கி இந்த தேர்தல் இலங்கையை கொண்டுட்டு செல்லும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அரங்கத்திற்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.